ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான குயிக் ஷார்ட்னு ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற அட்மோஷன் அப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு 4:5 ப்ராஜெக்டிங் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்டு நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கும் வந்து பண்ணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லில் வந்து படம் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேலே காலில் யூஸ் பட்டனை கிளிக் போயிட்டு இந்த கிரியேட் ஃப்ரம் இமேஜ் பாருங்க, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே யூஸ் பண்ணினாக்க ஸோ இந்த பிக் வந்து பல 4:5 கன்வெர்ட் வரும். இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே 4:5 வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் அதில் உங்களுக்கு எது செட் ஆகுது நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்க ஸோ உங்களுக்கு வந்து பணம் இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் இதில் எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கீழே போய் தட்டிட்டுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதில் எப்படி பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்குது, அதிலே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டார்டிங் கிளிக் போயிட்டு இப்போ நான் 4:5 பிக் கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே பிரச்சனை கூட ஜஸ்ட் வந்து பண்ணாக்கா அந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் ஆட் பண்ண அதே பிக் வந்து நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு டிபேட் லேயர் பாருங்கள், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த பிக் வந்து இந்த இடத்துல ஒரு லேயர் பாருங்கள், ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து மேலே குரூப் பண்ண ஒரு குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும், அதை கிளிக் போயிட்டு இந்த இடத்துல ஒரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணாக்க நீங்கள் பொருளில் பார்த்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கையும் அந்த குரூப்பை நம்ம வந்து குரூப் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தினாக்க அந்த பிக்கையும் அதுக்கு மேலே குரூப் பண்ணுறது லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் வந்து இதில் ஆட் ஆயிரும். இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்கு நம்ம செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் கலர் ரேட்டு இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சர்ச் பிரச்சனை எஃபெக்ட் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு அது ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் வந்து பண்ணாக்க மேனேஜ் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த பிக்குக்கு சைடில் வந்து டார்க்னஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்ப்ரஸர் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த லேயர் வந்து அப்படிங்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல அந்த குரூப்பு 2க்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயர் வந்து கரெக்டாக அந்த குரூப்ஸ் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு கலர் ஃபில்டர் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 2nd ஆப்ஷன் கிளிக் போயிட்டு மேலே பிளாக் கலர் இருக்குது, அது உங்கள் விரலால் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பிளாக் கலர் இருக்குது, இதை நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 2nd ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இது வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒயிட் கலர் இருக்குது, அது வந்து நீங்கள் செலக்ட் போயிட்டு பிளாக் கலரையும் கொடுத்துங்க. உங்களுக்கு ஒயிட் வேணால் ஒயிட் வச்சுக்கோங்க, இல்லை பிளாக் கலர் வேணால் பிளாக் கலர் வச்சுக்கோங்க, அதுவும் கூட தான். ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கிறது அப்படியே நான் மூவ் பண்ணி கட்ட எனக்கு சைடில் வந்து அந்த அளவுக்கு டாக்டர்ஸுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து பேக் வைக்கலாம். ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட் பிக்கை செலக்ட் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்காக செலக்ட் போயிட்டு இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணி நான் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக டார்க்னஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய பிக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ்மோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிக்குக்கு மேலே வந்து ஒரு லேயர் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டாக்கா அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ண இதுக்கப்புறம் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் பிக் ஆட் பண்ணுறது ரொம்ப இஷ்டம். ஸோ எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ ஃபஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டார்ட் கிளிக் போயிட்டு ஸோ நான் 4:5 பிக் கன்வெர்ட் பண்ண சொல்லியா? ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே பொசிஷன் கூட ஜஸ்ட் அந்த ஃபீல்ட்லேருந்து பிக் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியில் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டாங்க காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர் கொடுத்து ஸ்டார்ட் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக் இருந்துச்சுனாக்கா அது இங்கே செலக்ட் போயிட்டு மேலே பொசிஷன் கொடுத்தா ஜஸ்ட் அந்த பிக் வந்து இதில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதே சேம் இடத்துல அடுத்தது கேஃபுக்கு வந்து இந்த லேயர் நீங்கள் பேஸ் போயிட்டு பிக்கை மட்டும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்கா ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் எது டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். Thanks for watching guys.